சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் 5 இன்னைக்கு பார்த்துடலாம். கொஸ்டின் டஃபாக கேட்க சொன்னால இன்னைக்கு ரொம்பவே டஃபாக தான் கேட்டிருக்கேன். அண்ட் மேக்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷனோடய பார்த்துடலாம். ஸோ மேக்ஸே இங்கிலீஷையும் லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டேன். தமிழ், சயின்ஸ், சோஷியல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? எந்த கன்ஃபியூஷன் வேணா. ஆஸ் யூஷுவல் 50 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அண்ட் வந்து எக்ஸ்பிளனேஷனோடைய இதில் பார்த்துடலாம். மேக்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டனால. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் டஃபாக தான் இருக்கும், பாருங்க. முதல் கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார்? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி தாராபாரதி, ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி மருதகாசி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான பதில் தாரா பாரதி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. தாரா பாரதி. காலையில் 5 மணிக்கு இந்த டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை தாராபாரதி இயற்றிய நூல் அல்ல? ஆப்ஷன் ஏ புதிய விடியல்கள், ஆப்ஷன் பி இது எங்கள் கிழக்கு, ஆப்ஷன் சி ஊர்வலம், ஆப்ஷன் டி விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றுள் எவை தாராபாரதி இயற்றிய நூல் அல்ல? ஊர்வலம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஊர்வலம். ஏன்னா லாஸ்டா வந்து 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு தெரியணும். ஓகே, அடுத்து மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ நெல்லை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கோவை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். மதுரை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மதுரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். 4வது கேள்வி, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்தியவர் யார்? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி எங்கள் நாட்டு கவிஞர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினது யாரு? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி காமராஜர், ஆப்ஷன் சி வஉசி, ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. ஸோ இந்த 4 பேர்ல யாரு? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ராஜாஜி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. ராஜாஜி. அடுத்து விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். 5வது கேள்வி, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1782, ஆப்ஷன் பி 1781, ஆப்ஷன் சி 1780, ஆப்ஷன் டி 1783. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு சொல்லுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 1700. சரியான பதில்
1780. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலு நாச்சியாரின் காலம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி கேட்டதும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த டேர்ம்ல ரிப்பீட்டட் வந்தனால அதை முக்கியமான கொஸ்டினையும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1795 வரை. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி 1731 முதல் 1795 வரை. ஆப்ஷன் சி 1732 முதல் 1794 வரை. ஆப்ஷன் டி 1735 முதல் 1796 வரை. சோ ஒரு செகண்ட் அமைதியா பாருங்க, அது வந்து டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம், அதான் வேலு நாச்சியாரின் காலம். ஆன்சர் பார்க்கலாம். 1730 முதல் 1795 வரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி. பெயர் சொல்லை வினை சொல்லையும் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல், ஆப்ஷன் பி வினைச்சொல், ஆப்ஷன் சி இடைச்சொல், ஆப்ஷன் டி உரிச்சொல். சோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. இடைச்சொல், இடைச்சொல். அடுத்து 8வது கேள்வி. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதியாக கூறுவது எது? அதோட தன்மை மிகுதியாக கூறுறது எது? இதுவும் ரிப்பீட்டட் தான். ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல், ஆப்ஷன் பி வினைச்சொல், ஆப்ஷன் சி இடைச்சொல், ஆப்ஷன் டி உரிச்சொல். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டெஸ்ட் ஷெட்யூல் படி தான் போயிட்டு இருக்கு டெஸ்ட். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி உரிச்சொல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி உரிச்சொல். நெக்ஸ்ட் 9வது கேள்வி. வஉசி யாருடைய பாடங்களை, அதாவது பாடல்களை, வஉசி யாருடைய பாடல்களை கேட்க விரும்பினார்? வஉசி யாருடைய பாடல்களை கேட்க விரும்புவார்? வஉசி யாருடைய பாடல்களை கேட்க விரும்புவார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். ஏ பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம் டெஸ்ட். ஓகே, அடுத்து 10வது கேள்வி. தெரியுதா? வஉசி அவர்களின் சுதேசி நாவாய் சங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்ன வாசிக்கிறேன்னு கரெக்டா பாருங்க, ஸ்கிரீனை கரெக்டா பாருங்க. வஉசி அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் எது? ஆப்ஷன் ஏ பி சி டி 4மே வருஷம் மாசம் தேதியோட கொடுத்துருக்கோம். ஸோ இது ரிப்பீட்டடா வர்றதுதான், கவனமா பார்த்து அடிங்க. லாஸ்ட் டைம் கூட வந்துச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். 1906 அக்டோபர் 16 ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 1906 அக்டோபர் 16 வ.உ.சி. அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் எனும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த தினம் அக்டோபர் 16 1906. ஓகே, அடுத்து காந்த தன்மை உள்ள சயின்ஸ் வந்தாச்சு. ஓகேவா, மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷனுக்காண்டி லாஸ்ட் கொண்டு போயிட்டேன், அதுக்கு பிஃபோர் வந்து இங்கிலீஷ் கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து சயின்ஸ், அதுக்கப்புறம் சோசியல், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ். ஓகே, 11th கொஸ்டின் பாருங்க. காந்த தன்மை உள்ள பொருட்கள் என்று எதனை கூறுகிறோம்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? இரும்பு, கோபால்ட், நிக்கல், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இதுல சரியான பதில் மேற்கண்ட அனைத்தும், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. இரும்பு, கோபால், நிக்கல், மேற்கண்ட அனைத்துமே வந்து காந்த தன்மை உள்ள பொருட்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? இது லாஸ்ட் டைம் கூட வந்துச்சு, இயற்கை காந்தம் டெட்ல ஒரு டெட் எக்ஸாம்ல இது வந்திருக்கு. இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ மேக்னனைட், ஆப்ஷன் பி லிக்னைட், ஆப்ஷன் சி ஹேமிடைட், ஆப்ஷன் டி இரும்பு. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. நோட்ல கரெக்டா மார்க் போட்டுட்டே வாங்க. அதுக்கு அடுத்து நீங்க மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷனா நடக்க போறதுனால கவனமா கவனிங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சரியான பதில். ஆப்ஷன் ஏ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. இயற்கை காந்தம். ஓகே, அடுத்து 13வது கேள்வி. கடல் நீரில் கரைந்துள்ள உப்புகளில் தவறானது எது? சோடியம் குளோரைடு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி மெக்னீசியம் குளோரைடு, ஆப்ஷன் சி கால்சியம் குளோரைடு, ஆப்ஷன் டி நைட்ரஜன் குளோரைடு. ஸோ தப்பா கலந்துள்ளது எது? அதாவது கடல் நீர்ல கரைந்துள்ள உப்புகள்ல தவறானது எது? இதுல தப்பான ஒண்ணு இருக்கு, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கடல் நீரில் கரைந்துள்ள உப்புகளில் தவறானது. போர்ஷன்ஸ் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி சோசியலும் உங்களுக்கு டஃபா தான் இருக்கும். கொஸ்டின் டஃபா கேட்க சொன்னனால டஃபாவே கேட்டாச்சு. இனிமே இருக்க டஃபா தான் கேட்போம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். நைட்ரஜன் குளோரைடு, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். நைட்ரஜன் குளோரைடு கடல் நீர்ல கரைந்துள்ள உப்புகள்ல தவறானது. இங்க இருக்கிறதுல தவறானது எதுனா நைட்ரஜன் குளோரைடு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து புவியியல் காணப்படும் மொத்த நீரில் நன்னீர் எத்தனை சதவீதம் உள்ளது? நன்னீர் எத்தனை சதவீதம் உள்ளது? ஆப்ஷன் ஏ 97, ஆப்ஷன் பி 58, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 3. புவியில வந்து மொத்தம் உள்ள நீர்ல, புவியில காணப்படும் மொத்த நீர்ல நன்னீர் எத்தனை சதவீதம் இருக்கு? இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடியதுதான். நிறைய காம்படிட்டிவ்ல ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆன்சர் பார்க்கலாமா? 3. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 3. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. 3%. புவியில காணப்படும் மொத்த நீர்ல நன்னீரோட சதவீதம் எத்தனை? 3%. ஓகே, அடுத்து ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் எத்தனை பெரிய ஆறுகள் இமயமலையிலிருந்து தொடங்கி பாய்கிறது? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 15. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 10. ஆப்ஷன் சி தான் சரியான பதில் 10. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 10. அடுத்து
16வது கேள்வி, கனிம உரமான யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் அடங்கியுள்ளது? கனிம உரமான யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் அடங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ 46%, ஆப்ஷன் பி 75%, ஆப்ஷன் சி 52%, ஆப்ஷன் டி 48%. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். கனிம உரமான யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் இருக்கு? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தோன்னே என்ன தெரியுதோ அதை போட்டு விட்டுருங்க. எக்ஸாமே இப்படிதான், பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை போட்டுருங்க. லைட்டா யோசிச்சாலும் தப்பானதை அதை போட்டு விட்டுருவோம். பரவாயில்ல, பார்த்தோன்னே என்ன தெரியுதோ அதை போட்டு விட்டுருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 46%. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 46%. அடுத்து 17வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் பொருட்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ ஜிப்சம், ஆப்ஷன் பி பாரிசாந்து, ஆப்ஷன் சி எப்சம், ஆப்ஷன் டி மெக்னீசியம் சல்பேட். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? கீழ்கண்டவற்றுள் சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் பொருட்களில் ஒன்று எது? ஆன்சர் பார்த்துடலாமா? ஜிப்சம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஜிப்சம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஜிப்சம். அடுத்து 18வது கேள்வி, வெங்காயத்தை நறுக்கும் போது கண்ணீர் வருவதற்கான காரணமான வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் ஏ நைட்ரிக் ஆக்சைடு, ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் போராக்சைடு, ஆப்ஷன் சி புரோபேன் தயாஸ் எஸ் ஆக்சைடு, ஆப்ஷன் டி சல்பர் டை ஆக்சைடு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி புரோபேன் தயாஸ் எஸ் ஆக்சைடு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி, எலும்பு முறிவு சிகிச்சை அப்புறம் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிக்கும் போது பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ ஜிப்சம், ஆப்ஷன் பி எப்சம், ஆப்ஷன் சி சோடியம், ஆப்ஷன் டி பாரிசாந்து. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பாரிசாந்து. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. எலும்பு முறிவு சிகிச்சை, சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் பாரிசாந்து. அடுத்து 20வது கேள்வி, நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் கொண்ட மக்களாட்சி நாடு எது? நாகரிக வளர்ச்சியில உலகளாவிய விரிவாக்கம் கொண்ட மக்களாட்சி நாடு எது? ஆப்ஷன் ஏ சான் மரினோஸ், ஆப்ஷன் பி ரோமானிய பேரரசு, ஆப்ஷன் சி கிரேக்கம், ஆப்ஷன் டி அமெரிக்கா ஐக்கிய நாடு. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ரோமானிய பேரரசு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் கொண்ட மக்களாட்சி நாடு எது அப்படின்னா ரோமானிய பேரரசு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது? உலகிலேயே ரொம்ப பழமையான அப்புறம் நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அயர்லாந்து,
ஆப்ஷன் பி கிரேக்கம், ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆப்ஷன் டி இங்கிலாந்து. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஐலாந்து. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஐஸ்லாந்து. ஓகே, அடுத்து 22வது கேள்வி. சாகர்களின் ஆட்சியை காந்தார பகுதியில் நிறுவியவர் யார்? சாகர்களோட ஆட்சியை காந்தார பகுதியில நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ருத்ராமன், ஆப்ஷன் பி மாவோஸ், ஆப்ஷன் சி முதலாம் டெமிட்ரியஸ், ஆப்ஷன் டி யூதிடேமஸ். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? சாகர்களோட ஆட்சியில காந்தார பகுதியை நிறுவினது யாரு? ஆன்சர் பார்க்கலாம். மாவோஸ். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மாவோஸ். அடுத்து 23வது கேள்வி. சங்கம் என்னும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கி தோங்கிய தமிழ் புலவர்களின் குடும்பத்தை சுட்டுகிறது? ஆப்ஷன் ஏ சேரர்கள், ஆப்ஷன் பி பல்லவர்கள், ஆப்ஷன் சி பாண்டியர்கள், ஆப்ஷன் டி சோழர்கள். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? சங்கம் என்னும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குடும்பத்தை சுட்டுகிறது? முடிஞ்ச அளவு கெஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பாண்டியர்கள். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பாண்டியர்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பாண்டியர்கள். அடுத்து 24வது கேள்வி. தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ள தமிழ் மொழி பேராசிரியர் யார்? தமிழ் மொழிங்கிறது லத்தீன் மொழி மாதிரி அது பழமையானது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை கருத்தை கொண்டது யாரு? தமிழ் மொழி பேராசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. G.A. Pope, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, பார்க்கலாமா? ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நாம அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் நம்ம எந்த அளவுக்குன்னு தெரியும். கொஸ்டின்ஸ் மிக மிக டஃபாவே எடுக்கப்படும் இனிமே. அடுத்து 25வது கேள்வி. 4வது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகே உள்ள குந்தலவனத்தில் நடத்தியவர் யார்? அதாவது 4வது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகில் உள்ள குந்தலவனத்துல நடத்தினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கனிஷ்கர், ஆப்ஷன் பி முதலாம் கட்பீஸ், ஆப்ஷன் சி இரண்டாம் கட்பீஸ், ஆப்ஷன் டி பன்சியாங். சோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? நான்காவது பௌத்த பேரவை. ஏபியா சிஆர்டிஆர் மட்டும் சொன்னா போதும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு என்ன தோணுதோ டக்குன்னு அடிச்சு விட்டுறணும். அதிகமா டைம் போகவே கூடாது. அப்படிதான் எக்ஸாம்லயே நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன தோணுதோ டக்குன்னு அடிச்சுட்டு பேசாம வந்துடணும், இல்லைன்னா டைம் இருக்காது. ஓகே, கரெக்டான ஆன்சர் கனிஷ்கர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், கனிஷ்கர். 4வது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகில குந்தலவனத்தில் நடத்தினது யாரு? கனிஷ்கர். ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்
26வது கேள்வி, சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முதலாம் டெமிஸ்ட்ரியஸ், ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் பில வந்து யுதிடெமஸ், ஆப்ஷன் சில வந்து மினாண்டர், ஆப்ஷன் டில வந்து டயோட்டாஸ். ஸோ 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். சதுர வடிவிலான இருமொழி இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? ஏபிஎஸ் சிஐடிஏ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். முதலாம் டெமிஸ்ட்ரியஸ், ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. முதலாம் டெமிஸ்ட்ரியஸ். அடுத்து 27வது கேள்வி, மகிஷாசுர மர்த்தினி மண்டபத்தை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ மாமல்லர், ஆப்ஷன் பி இரண்டாம் நந்திவர்மன், ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் டி சிம்ம விஷ்ணு. ஸோ இந்த 4 பேர்ல யாரு கட்டினாங்க? மகிஷாசுர மர்த்தினி மண்டபத்தை கட்டியவர் யார்? ஏயா பியா சியா டியா? அடுத்து இங்கிலீஷும் மேத்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாஸஸ் வந்து இனிமேல் தொடர்ந்து வரும். ஸோ எல்லாருமே கிளாஸஸ், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கேட்டனால கண்டினியூஸாக வரும். அண்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து மார்னிங் 5 o'clock வந்துடும். அண்ட் மீதி ரிமைனிங் உள்ள எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாமல்லன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, மாமல்லன். ஓகே, நெக்ஸ்ட் 28வது கேள்வி, நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதியவர் யார்? நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? ஆப்ஷன் ஏ வாத்ஸ்யாயர், ஆப்ஷன் பி தண்டின், ஆப்ஷன் சி பாரவி, ஆப்ஷன் டி பம்மா. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? 4 பேர்ல யாரு? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நியாய பாஷ்யா. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அதான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 29வது கேள்வி, 63 நாயன்மார்களில் ஒருவரான பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி ஆவார்? ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன், ஆப்ஷன் சி இரண்டாம் நந்திவர்மன், ஆப்ஷன் டி சிம்ம விஷ்ணு. இந்த 4 பேர்ல யார்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் இன்னொரு ரீட் பண்ணி பாருங்க. 63 நாயன்மார்ல ஒருவரான பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதியா இருந்தாரு? ஏயா பியா சியா டியா? பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதை தட்டி விட்டுருங்க. டக்கு டக்குன்னு தட்டி விட்டே இருக்கணும். டைம் வேஸ்டே பண்ணிட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். முதல்ல ஒரு இதை நீங்க அட்டன் பண்ணட்டாலும் அவ்வளவுமே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து சோஷியலோட லாஸ்ட் கொஸ்டின். சோஷியல்ல லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்து இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு. ஐரோப்பா ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அல்லது எத்தனை அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 28, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 20. ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஐரோப்பா ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை எத்தனை? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தோன்னே என்ன ஆன்சர் தோணுதோ அதை டக்கு தட்டி விட்டுருங்க. படிக்காதனாலும் பரவாயில்ல, காலையில வந்து டெஸ்ட் எழுதுங்க. கையில மெட்டீரியல் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இனிமே வரக்கூடிய கிளாஸஸை கொஞ்சம் கவனமா கவனிங்க.
ஷார்ட்கட்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் கவனிங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 28. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 28 ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை 28. ஆப்ஷன் பி சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ். 31வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த போர் ஸ்லப்ட் until the fading sun told him it was time to get up. What does the phrase until the fading sun mean? Phrase கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா until the fading sun mean அப்படிங்கிறதுக்கு ஃப்ரேஸோட மீனிங் என்ன? கரெக்டா ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, until evening. ஆப்ஷன் பி until sun fades in color. ஆப்ஷன் சி it was pond of water. ஆப்ஷன் டி they stood around the pond. ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல தெரிஞ்ச உடனே நீங்க அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி டக்குன்னு லிசன் பண்ணி ஆன்சர் பண்ற அந்த மெச்சூரிட்டி இருந்தா மட்டும்தான் அவன் சிபிடியில் வச்சாலும் சரி OMRல வச்சாலும் சரி நம்மளால வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண சொல்லிட்டேன், டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. ஆப்ஷன் ஏ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. until evening. until evening. நெக்ஸ்ட் கொஸ்டின். 32வது கேள்வி. செலக்ட் த சூட்டபிள் சினானிம்ஸ். க்ளீ அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் என்ன? ஆப்ஷன் ஏ ஷாரோ. ஆப்ஷன் பி ஜாய். ஆப்ஷன் சி ஹாட்டர். ஆப்ஷன் டி none of the above. 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். சூட்டபிள் சினானிம்ஸ். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஜாய். டக்குன்னு சொல்லணும். சினானிம்ஸ்லாம் டைமே எடுக்க கூடாது. டக்குன்னு பார்த்தோன்னே என்ன தோணுதோ சொல்லிட்டே போகணும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஜாய், க்ளீனா ஜாய். நெக்ஸ்ட் லிங்கிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த சூட்டபிள் லிங்கிங் வேர்ட்ஸ். கிராமரும் நான் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். Rani was late to school dash she missed the bus. Option A because. Option B and. Option C but. Option D or. So the 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A B C D? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? கரெக்டான ஆன்சர் பிகாஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க, பிகாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 34வது கேள்வி. Choose the correct answer. ரெண்டு டபுள் பிரிண்ட் ஆகுது. What is the meaning of fro? Fro. Option A thankful. Option B small quantity. Option C wrinkle his eyebrow. Option D spoke with difficulty. So 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். கரெக்டான ஆன்சர் இது. Choose the correct answer. What is the meaning of fro? A B C D? First answer பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி wrinkle his eyebrow. wrinkle his eyebrow. wrinkle his eyebrow. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லும் போது நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். Choose the correct answers. On the first Sunday there dash and I decided to do a little exploring on our bike. இது இந்த லெசன்ஸ்ல இருக்கு. அந்த லெசனை வந்து நீங்க கோத்ரூ பண்ணினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் யாரோட இப்ப அவன் போனான்? நான், அப்புறம் இன்னொரு ஆள் யாரு? சிஸ்டரா, பிரதரா, அங்கிளா, ஃபாதரா? 4 ஆப்ஷன்ல
சரியான பதில் எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருங்க. அதை பார்த்தோன்னே என்ன தோணுது பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பிரதர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. பிரதர். ஓகே, நெக்ஸ்ட் 36வது கேள்வி. Choose the correct answer. What is the meaning of oops? What is the meaning of oops? Option A, jump. Option B, run. Option C, shout. Option D, clear. Oops க்கு meaning A, B, C, D. First answer பண்ணுங்க. ஏன்னா அடுத்து அப்பதான் மேக்ஸ் பார்க்க முடியும். எக்ஸ்பிளனேஷனோட மேக்ஸ் நான் சொல்லி தர போறேன். ஸோ வந்து நீங்க நோட்டு வந்து கொஞ்சம் பிளேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா லிசன் பண்றதுல கவனமா லிசன் பண்ணுங்க. எழுத தேவையே இல்லை, நடத்தும் போது கவனிச்சாலே போதும். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஷவுட். ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது போயம் லைன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். There lived a sage in days of yore. Aditya handsome and the handsome pigtail wore, who lived long ago. Option A, a beautiful deer. Option B, a perfect man. Option C, a zebra. Option D, a sage lived long ago. There lived a sage in days of yore, and a handsome pigtail wore, who lived long ago. A, B, C, D. First answer பண்ணுங்க. இது அந்த போயம் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். Last one. A sage lived long ago. A sage lived long ago. Option D தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், choose the correct answer. I have to kill for dash these days. Option A 3. Option B 5. Option C 4. Option D 2. So 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A, B, C, D. அவ்வளோதான், இங்கிலீஷ் முடிய போது. அடுத்த மேத்ஸ். ரெடியா இருங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். 2. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நீ கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் மேக்ஸை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்பவே டஃபாக தான் கேட்டிருக்கோம். அண்ட் போக போக இன்னும் டஃபாக தான் ஆகும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் bewilders? ஆப்ஷன் ஏ, பிரைட்னஸ். ஆப்ஷன் பி, ஃப்ரைட்னஸ். ஆப்ஷன் சி, வேக்கஸ். ஆப்ஷன் டி, கன்ஃபியூஸ். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? bewilders. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கன்ஃபியூஸ். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. கன்ஃபியூஸ். சப்போஸ் நான் டிராவலில் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கூட காதில் கேட்டுட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ணி கூட உங்களை நீங்களே அசஸ் பண்ண முடியும். முடியாதனால லிசனாவது பண்ண முடியும். அது மூலமாவது பாஸ் ஆக முடியும். விட்டுறாதீங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டம்ப்ளிங்? ஆப்ஷன் ஏ, ரோலிங். ஆப்ஷன் பி, ஸ்க்ரீமிங். ஆப்ஷன் சி, ஃபாலிங் டவுன். ஆப்ஷன் டி, பெயிண்டிங். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். டம்ப்ளிங் மீன்ஸ் ஃபாலிங் டவுன்.
falling down falling down. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸுக்கு வந்தாச்சு. இது பல, இந்த பல 41வது கேள்வி. ஓகே, ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. பேப்பர் பென் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. இல்லாட்டினாலும் பரவாயில்ல, சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். பல வணிகர் ஒருவர் 1 டஜன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்கினார். 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. அவருக்கு ரூபாய் 16 லாபம் கிடைக்க வேண்டுமெனில் 1 ஆப்பிள் விற்பனை விலை காண்க. அப்ப 1 டஜன் ஆப்பிள் வாங்குறாங்க இல்லையா, 84 ரூபாய்க்கு. இப்ப இதுதான் அடக்க விலை. 2 ஆப்பிள் போச்சு, சீன் முடிஞ்சிச்சு. அடுத்து இவர் என்ன பண்றாரு, 16 ரூபாய் லாபம் வேணுமா. அப்ப அடக்க விலையில இருந்து ஒரு 16 ரூபாய் கூட்டிடுங்க. ஓகேவா, கூட்டிட்டு பாதி சொல்லி கொடுத்துட்டேன். மீதி ஒர்க் அவுட் பண்றவங்க பண்ணுங்க, தெரியாதவங்க கவனிங்க. கூட்டினா எவ்வளவு வரும், 100 வரும். நம்மகிட்ட எத்தனை பழம் இருக்கு, 12 பழம் இருக்கணும். ஆனா 2 கெட்டு போச்சு, 10 பழம் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்டிருக்கான், 1 ஆப்பிளோட விலை தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணணும், 1 ஆப்பிளை எவ்வளவு ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும், 10 ரூபா. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஒரு விற்பனை விலையோட நிலையம் வந்து 1 டஜன் பேனாவை வந்து 216க்கு வாங்குச்சு. ஓகே, சில்லறை செலவு 58 ரூபா பண்ணுச்சு. பின்னாடி அது ஒரு பேனாவுக்கு ரூபாய் 2 ரூபாய் குறைச்சு 50 ரூபா லாபம் வச்சுச்சு. 50 ரூபா லாபம் கிடைச்சிச்சு. அப்ப 2 ரூபா என்ன பண்றாங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 1 டஜன் பேனாவை 216 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 58 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டு 50 ரூபா லாபம் பார்த்துருக்காங்க. இதுதான் கணக்கு. ஓகே, தெரிஞ்சவங்க செய்யுங்க, தெரியாதவங்க லிசன் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, நான் இப்ப சொல்றேன். 216 58 ரெண்டையும் கூட்டிக்கோங்க. கூட்டினா எவ்வளவு வருது, 274 வருதா, 274. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 2 ரூபாய் குறைச்சு 50 ரூபாய் லாபம் எடுத்திருக்காங்களாம். அப்ப 50 ரூபாய் கூட்டிக்கோங்க, எவ்வளவு வருது, 324 வந்துருச்சா. ஓகே, இப்ப 324 ரூபா நம்மகிட்ட இருக்கு. நான் ஷார்ட்கட்டா தான் சொல்லி தரேன். இதுல எவ்வளவு குறைச்சாங்க, தள்ளுபடி 2 ரூபாய் தானே. எத்தனை, 1 டஜன் எத்தனை பேனா இருக்கும், 12 பேனா. அப்ப 12 பேனாவுக்கு எவ்வளோ, 1 டஜன், ஒரு பேனாவுக்கு 2 ரூபாய் லாபம்னு சொன்னாங்க. 12 பேனாவுக்கு 24. ஏற்கனவே நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு, 324 இருக்கு. அதோட நம்ம என்ன பண்றோம், இன்னொரு 24 கூட்டுறோம். எதுக்கு இந்த 24 கூட்டுறோம், தள்ளுபடி விலை தனியா வச்சு கூட்டுறோம். அப்ப எவ்வளவு வருது, 348. சரி, இப்ப என்ன கேட்டிருக்கான், கடைசியா ஒரு பேனாவோட விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்கான் இல்லையா. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, 348ஓட மொத்த 12 பேனாவையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 29 ரூபா. அதாவது ஒரு பேனாவோட ரேட்டு. இப்ப 29 இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா, சி தான் சரியான பதில். அடுத்து 43வது கேள்வி. கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மீதி ஆப்ஷன் காட்டுறேன் தெரியாதுனாலும். வினோதா, செந்தமிழ், அப்புறம் முகிலரசி 3 பேர் இருக்காங்க. ஒரு நீர் நிரப்புற போட்டி ஒன்று வைக்கிறாங்க. இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி நிரப்புவோம்ல, ஸோ அது அந்த புட்டியில நீர் நிரப்புறது. அந்த போட்டியை வந்து வைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல வந்து நிரப்புறாங்க. அதுல இந்த 3 பேர் எப்படி நிரப்புறாங்க, எவ்வளவு நிரப்புறாங்க, யாரு ஃபர்ஸ்ட், யாரு செகண்ட், யாரு தேர்டு, இதுதான் கொஸ்டினோட கண்டென்ட். இதை கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிகள் நீர் நிரப்ப வேண்டி சம அளவு கொண்ட போட்டிகள் வழங்கப்பட்டன. அதாவது புட்டிகள் வழங்கப்பட்டன. வினோதா புட்டியில வந்து அரை பகுதி 1/2, செந்தமிழ் வந்து புட்டியில 3/4 முக்கால். அதுக்கப்புறம் இது முகிலரசி வந்து 1/4 பகுதி நிரப்புனாங்க. இப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்டு யாரு, யாருக்கு பரிசு கிடைக்கும்
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு, செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு, தேர்ட் ப்ரைஸ் யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாரு சொன்னாங்க, வினோதா. எவ்வளவா, 1/2. ஓகே, 1/2ங்க. அடுத்து செந்தமிழ் எவ்வளோ, 3/4. சரி. அடுத்து யாரு, முகிலரசி. எவ்வளோ, 1/4. இதாங்க கணக்கு. இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட், யாருக்கு செகண்ட், யாருக்கு தேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். இப்போ 1/2 இந்த இருக்கு, 3/4, 1/4. இதுல 2 நம்பருக்கு கீழே பகுதி வந்து சமமா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் வேற இருக்கு. அப்ப அதை சமமாக்கணும். 1/2 = 4. என்ன வாய்ப்பாடு போட்டால் சமமாகும், 2வது வாய்ப்பாடு. அப்போ 2/4. இப்போ நீங்க இவளை வந்து வினோதாவை 2/4ன்னு வச்சுக்கணும், 3/4ன்னு வச்சுக்கணும், 1/4. இப்போ நம்ம வச்சிருக்கோம், அவங்க கொடுத்த ஆர்டர் படி வச்சிருக்கோம், அவங்க கொடுத்த பேர் ஆர்டர் படி வச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாரு, யாரு அதிகமா நிரப்பியிருக்கா? முக்கா பாட்டில் யாரு, செந்தமிழ். ஓகே, செந்தமிழ். அதுக்கப்புறம் ரெண்டாவது யார் வந்திருக்கா, 2/4. 2/4 யாரு, நம்மாளு வினோதா. சரியா? அதுக்கடுத்து முகிலரசி. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து தெரியாதவங்க கவனிங்க, தெரிஞ்சவங்க வந்து நீங்க ஆப்ஷன் சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இது வேறுபாடு காண்க, ரொம்ப ஈஸி. இது 3/4. அப்புறம் என்ன கொடுத்துருக்கான், 2/7 போட்டுட்டேன். சரிப்பா, 3/4, 2/7. வேறுபாடு நம்ம பார்க்கணும். ரெண்டுமே வேற வேற நம்பர். அப்ப என்ன பண்ணுவோம், காவலான அந்த மீப்பை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 7 × 4 எவ்வளோ, டக்குன்னு சொல்லுங்க, 28. அப்ப 28 தான் நம்ம பகுதியா வச்சுக்கணும். இப்போ 3/4 = 28 என்ன வரும், இங்க 7. அப்ப இங்க 21. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21/28 இங்க எழுதிக்கிடுவோம், 28. அதுக்கடுத்து 2/7 × = 28. இப்ப இது வந்து என்ன வரும், 4 மேல. அப்ப 4 8. அப்ப 8. இப்ப 21/28 -8 எவ்வளவு வருது, கழிச்சு சொல்லுங்க, 13/28. அப்ப இதுதான் ஆன்சர், இதுதான் வேறுபாடு. இங்கேயே வந்து 38 இருக்குது, 28 தான் கரெக்டானது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இது 28, 2 தான் வரும். 13/28 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 45வது கேள்வி. சரியா? எங்க இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. வண்ணம் பூசுபவர் சுவற்றின் 3/8 பகுதியை வண்ணம் பூசினார். அதில் 1/3 பங்கு மஞ்சள் வண்ணம் பூசினார் எனில் மொத்த சுவற்றில் மஞ்சள் நிறம் பூசப்பட்ட பகுதியின் பின்னம் என்ன? இது பின்னத்துல இப்ப தெரியாதவங்க மட்டும் கவனிங்க, தெரிஞ்சவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் அனுப்புங்க. ஏ, பி, சி, டி. தெரியாதவங்க லிசன் பண்ணுங்க. அதாவது வண்ணம் பூசுறவ வந்து 3/8 பகுதியை வந்து வண்ணம் பூசுறாங்க, 1/3 பங்கு. இதுதான் கணக்கு, ரொம்ப ஈஸி. இது ஷார்ட்கட்டா தான் சொல்றேன். 3/8 1/3 பங்கா, அப்ப 1/3 போடு. ஆன்சர் என்ன வருது, 1/8. ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. அப்ப இதுதான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி 1/8. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். பின்வரும் கூற்றில் எது தவறானது அல்லது தவறான கூற்று எது அல்லது கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? இப்படி 3 விதமா இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஆப்ஷனை வச்சுதான் நீங்க இதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இவங்க போட்டிருக்க அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென்ங்கிறது கரெக்டா போட்டிருக்காங்களா தப்பா போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதா. இதை நாளையுமே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மை வந்து எழுதிக்கிட்டு எனக்கு லாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது டக்குன்னு செப்பரேட்டா கடகடன்னு பார்க்கணும். நான் ஆன்சர் சொல்லிடுறேன், ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. இது கிரேட்டர் தென் லெஸ் தென் தான்.
அந்த கிரேட்டர் than லெஸ் than கரெக்டா போட்டிருக்காங்களா அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில அப்படிங்கறத பார்க்கணும். அதுல தப்பானதான் இவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிட்டுமா, ஆப்ஷன் டி தான் வரும். வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. வரும், இதுதான் ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனுங்கிறக்காண்டி இது ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஈஸியான கணக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து 47வது கேள்வி. 3/7 மற்றும் 2/9 வேறுபாடு காண்க. இப்போ ஒன்று நம்ம பண்ணி பார்த்தோம்ல வேறுபாடு, அதே மாடல் தான். என்ன வந்திருக்கு, 3/7 அப்புறம் 2/9 ரெண்டுமே வேற வேற. மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், 3/7 இன்ட்டு எவ்வளோ வரும் மல்டிபிள் பண்ணால் 63. அப்போ சாரி 3/7 இன்ட்டு இங்கே 63 வரும். ஸோ இங்கேருந்து 9 27 இது வந்துடுச்சா. 27/63 ஞாபகம் வச்சுக்கோங்க. 27/63 ஃபர்ஸ்ட் இதுக்கு. ரெண்டாவது 2/9 இன்ட்டு 63. அதில் வந்து என்ன வருது 7. அப்போ 14. அப்போ 14/63. ஓகேங்க. இப்போ 27ஐயும் இந்த 14ஐயும் கழிச்சா என்ன வருமோ அதுதான் ஆன்சர். 13/63. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 48வது கேள்வி. புகழ் தனது கை செலவுக்காக தன் தந்தையிடமிருந்து பெரும் தொகைக்கு 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவர் அதிக பணத்தை பெற அவ்வாய்ப்புகளில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதுலயும் ஆப்ஷனை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இது வந்து கொஞ்சம் நான் ஈஸியாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஷார்ட்கட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஆப்ஷன்லேயே பாருங்க. 150 2/3. அப்ப 150 2/3 இன்ட்டு போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணுங்க. 2 10 100 வருது. ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ப 100 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 100 ரூபாய். அடுத்து அப்படியே எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணணும். 150 இன்ட்டு 3/5 30 90. அடுத்ததுக்கு எவ்வளோ 90. முதல்ல 100, அதுக்கப்புறம் 90 எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து 4/5 150 இன்ட்டு 4/5 15 0 12 120. அதுக்கப்புறம் 150 இன்ட்டு 1/5 என்னது சாரி 150 இன்ட்டு 1/5 15 30. ஸோ இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 100, அடுத்து என்ன வந்துச்சு 90, அடுத்து 120, அடுத்து 30. ஸோ இதில் சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா வந்து அவன் என்ன பண்ணா 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது அப்படிங்கிற போது அவனுக்கு வந்து கரெக்டான அந்த பதில் அப்படின்னு பார்த்தோம்னா 150ல் 4/5 தான் அவன் சொன்ன அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ 120ங்கிறதா சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. நான் ஷார்ட்கட்டாக தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செய்யணும். செஞ்சு அதில் கரெக்டானது எதுன்னு எனக்கு பேஸ் பண்ணணும். ஓகேவா? நான் கரெக்டான சொல்லிட்டேன், ஆனால் உங்களுக்கு ஓகே கரெக்டான ஆன்சர் வந்துருச்சா, ஓகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மார்க் மட்டும் சொன்னால் போதும். 50 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு செவ்வக வடிவ பூங்கா வந்துட்டாங்கப்பா. செவ்வக வடிவ பூங்காவின் நீள அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. நல்லா கேட்டுக்கோங்க. நீள அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. பூங்காவின் சுற்றளவு கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்குறான்னா நீளம் பரப்பளவு கேட்குறான். ஓகேவா? கண்டுபிடிங்க. ஓகே, நான் பார்க்கலாமா? இப்போ நான் சொல்றேன். இப்போ தெரிஞ்சவங்க வந்து நீங்க பண்ணுங்க, தெரியாதவங்க வந்து கவனிங்க. ஓகேப்பா. இப்போ வந்து ஒரு செவ்வகம், இதுதான் செவ்வகம். அதில் வந்து நீளம் அகலம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இவங்க வந்து சுற்றளவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து லென்த்தும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த சம்க்கு மட்டும், ஏன்னா வந்து தெளிவாக பார்க்கணும்ல. இப்போ வந்து நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா பி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க பி கொடுக்கல. அது வந்து அதிகமாக உள்ளது, 14 மீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் நம்ம அதையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கடுத்து சுற்றளவுன்னு பார்த்தோம்னா அதோட ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 2 நீளம் கூட்டல் அகலம். ஓகேவா? ஸோ L + B
L plus B 2L plus B. ஓகே, இப்போ சுற்றளவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம என்ன வச்சுருந்தோம், 2B plus 14 வச்சுருந்தோம். அதோட நம்ம B போட்டோம், 2 வெளியே போட்டோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் வரும், என்னடா 2 B இருக்கு. அதாவது ஏற்கனவே ஃபார்முலால ஒரு B இருந்துச்சு, அது போக நீளத்தில் கண்டுபிடிக்க ஒரு B வச்சுருந்தோம். ஸோ அதனால தான் 2 B. அதுக்கப்புறம் இதில் நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்போ வந்து வாட்மஸ்ங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக கொண்டு வரலாம். இந்த இடத்துல வந்து 200 மீட்டர்னு போட்டே வாங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக சுருக்கு பயன்படுத்தணும். ஓகேவா, எங்கே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. அதாவது 2B plus 14 வந்துடும். அதுக்கப்புறம் 200 மீட்டர் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2B plus 14 ப்ராக்கெட் எடுத்துட்டேன். ஸோ 200, அந்த வெளியே ஒரு 2 இருந்துச்சுல்ல, அதை கீழே கொண்டு வர்றோம். ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது அது 100 ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்ன வரும்னா 2B plus 14 ஈக்குவல் டு 100 வரும். ஸோ அதுக்கப்புறம் 2B, அந்த 14 ப்ளஸ் 14 அங்கிட்டு கொண்டு போனால் -100 minus 14. அதுக்கடுத்து 86 வந்துடும். இங்கே 2B வந்துடும். ஸோ 2B 86 என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். B வந்து நம்ம வச்சுக்கிட்டு 2 வந்து அந்த கீழே இறக்கிடுவோம். ஸோ டிவிஷனுக்கு கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோன்னா 43 மீட்டர் வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, B வந்து பிரெத் என்னது 43 மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெத் 43. சரியா, இப்போ வந்து நம்ம லென்த் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால L ஈக்குவல் B plus 14 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு நேராக வந்து என்ன பண்ணுறோம்னா 43 ப்ளஸ், ஏன்னா பிரெத்து கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 57. ஏன்னா வந்து 43ஐயும் 14ஐயும் கூட்டினாதான் நம்மளுக்கு என்ன வரும், நீளம் வரும் 57. ஸோ நீளம் கண்டுபிடிச்சிட்டோம், லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எல்லும் கண்டுபிடிச்சாச்சு 57, பிரெத்தும் கண்டுபிடிச்சாச்சு 43. இப்போ என்ன கேட்டிருக்கான், பரப்பளவு கேட்டிருக்கான். பரப்பளவோட ஃபார்முலா என்ன, L into B. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது, 2451 மீட்டர் வரும். ஓகே, ஸ்கொயர்ட் வந்துடும். ஓகேயா, ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணி இதுக்கு சரியான ஒரு இயற்கணித கோவையை கண்டுபிடிக்கணும். இதுதான் 50வது கேள்வி. எங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த டயக்ராம் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக நோட்டில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து நான் சொல்லிடுவேன் இப்பயே. நான் இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, ஏன்னா வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு ஒரு மைனூட்டாக ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு எண் கணித கோவை அல்லது இயற்கணித கோவைங்கிற பேரில் எழுத சொல்லுவாங்க அந்த டயக்ராம் கொடுத்துட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 50வது கேள்வி இதுதான் ஹைலைட்டு. ஓகே, எழுதலாமா, ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 8 டிவைடட் A வந்துருச்சா, இது ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. அப்புறம் ப்ளஸ் போடணும். அதுக்கடுத்து என்ன வரும்னா ஹோல் ப்ராக்கெட் போடணும். ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ள ஒரு ப்ராக்கெட் போட்டு B டிவைடட் 4 அதை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 3, அதுக்கப்புறம் ஹோல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆன்சர். போட்டிங்களா, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 50 கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் கூட